ஜெர்மனி போன்ற நாடுகள் வந்து ஆயுதங்களை வந்து இஸ்ரேலுக்கு அனுப்புறதை ஸ்டாப் பண்ணாங்க பாலஸ்தீனிய மக்களுக்காக. ஆனா அமெரிக்கா வந்து தொடர்ந்து ட்ரம்ப்பா இருக்கட்டும், அமெரிக்கா தரப்புல இருந்து இஸ்ரேலுக்கு ஆதரவா வந்து நிறைய நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்காங்க. ஒரு கண்டனமும் வந்து அவர் ஓப்பன் அப் இதுவரையும் பண்ணல. இதோட பின்னணி என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க தோழர்? அமெரிக்கானுடைய அடியால் தான் இஸ்ரேல். அவங்க சொல்லி தான் இந்த போரே நடக்குது. அவங்க சொல்லி தான் இப்போ அனைவரையும் வெளியேற்றுறதே ட்ரம்ப் சொல்லி தான். இப்போ என்னன்னா, இந்தியா வந்து இஸ்ரேலுக்கு அகெயின்ஸ்டா குரல் கொடுத்து பாலஸ்தீனிய மக்களுக்காக குரல் கொடுக்க ஆரம்பிச்சா அதோட விளைவுகள் எப்படி நீங்க பாப்பீங்க தோழர்? இந்தியா எப்பவுமே இந்தியாவுடைய வெளியுறவு ரொம்ப சிறப்பாக இருந்தது ஒரு காலகட்டத்தில். பாலஸ்தீனத்தையும் ஆதரிச்சாங்க. இஸ்ரேலோட எந்த உறவும் இந்தியாவுக்கு கிடையாது. எப்போ முதல்ல இஸ்ரேலோட உறவுனா இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் கும்பல் வாஜ்பாய் அரசு இங்கே வந்த பிறகுதான் இஸ்ரேலோட உறவு வந்து ஸ்டார்ட் ஆகும். இன்னைக்கு வெளிப்படையாக வந்து இஸ்ரேலை கண்டம் பண்ணவோ இஸ்ரேலை பாலஸ்தீனத்தை ஆதரிக்கவோ இல்லாமல் தலை குனிந்து நிற்கிது. அப்போ இங்கே இன்னைக்கு எல்லாமே ட்ரம்ப்புடைய கும்பல்ன்றது அமெரிக்காவுடைய ஏஜென்ட்டுகள். அமெரிக்கா சார்பாக தான் எல்லா நிலைப்பாடு எடுக்கிறாங்க.